ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. தானம் செய்வதில் கர்ணரே சிறந்தவர்னு சொல்கிறோம். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். பாண்டவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நம்முடைய அண்ணன் தர்மரும் தானம் செய்வதில் சிறந்தவர், ஆனால் கர்ணனையே ஏன் தானம் செய்வதில் சிறந்தவர் என்று கூறுகிறார்கள் என்று சந்தேகம் இருந்தது. இவர்களை சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணன் ஒரு நாள் தங்கமலை வெள்ளிமலை என 2 மலைகளை உருவாக்கி பாண்டவர்களை அழைத்து, இந்த 2 மலைகளையும் இன்று பொழுது சாய்வதற்குள் தர்மம் செய்துவிட்டால் தானத்தில் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார். உடனே பீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களும் அந்த 2 மலைகளில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பாலம் பாலமாக பிளந்து வெட்டி எடுத்து தர தர்மர் அதை உடனுக்குடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார். அப்படி தானம் செய்ய செய்ய இந்த 2 மலைகளும் வளர்ந்து கொண்டே இருந்தன. தங்கமும் வெள்ளியும் குறையவே இல்லை. மாலை பொழுதும் வந்தது. எங்களால் முடியாது என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் தர்மர். உடனே கிருஷ்ணன் கர்ணனை வரவழைத்து, கர்ணா, இதோ பார், இந்த 2 மலைகளில் ஒரு மலை தங்கமலை, மற்றொன்று வெள்ளிமலை. இதை நீ இன்று பொழுது சாய்வதற்குள் தானம் செய்ய வேண்டும். ஆனால் இன்று பொழுது சாய இன்னும் 1 நாழிகை பொழுதே உள்ளது. உன்னால் முடியுமா என்று கேட்டார். உடனே கர்ணன், இதில் யோசிக்க என்ன இருக்கிறது, இப்போதே செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்த இருவரை அழைத்து, நீங்கள் இருவரும் ஆளுக்கொரு மலையாக இவற்றை எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினார். பாண்டவர்கள் அசந்து போயின. அவர்களை ஒரு அர்த்த பார்வையுடன் பார்த்து சிரித்தார் கிருஷ்ணர். தர்மருக்கு பரந்த மனசுதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவரை காட்டிலும் தானம் தர்மம் செய்வதில் பரந்த மனசு உடையவன் கர்ணனே என்பதால்தான் தானத்தில் சிறந்தவர் கர்ணனே என்று பாண்டவர்களுக்கு உணர்த்தினாராம் கிருஷ்ணர்.